நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். காலம் சிறப்பாக அமையவும் லேமோத்திய மரிய சூசை புனித சூசையப்பருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியநாதன் ஆரோக்கியமரி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் அருள் சகோதரி என்டிட்டா மேரி அமலோற்பவம் ஆண்மலை பாற்றிக்காகவும் அன்துவான் ஹென்றி 3ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் அன்துவான் ஆதிரெடி போர்லுய் ஆண்மலை பாற்றிக்காகவும் குழந்தை தெரேசால் இறைவனுக்கு நன்றியாகவும் அருள் சகோதரி புஷ்பராணி உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும் ஜேம்ஸ் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், மறை மக்கள் யாவரும் கூடுங்கள், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் பெயர் சொல்லி பாடுங்கள். இறைவா இதோ வருகின்றோம், இறைவா இதோ வருகின்றோம். இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், கரையில் குளமாய் மாற்றிவிட்டார். இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், கரையில் குளமாய் மாற்றிவிட்டார். இருளை முழுவதும் நீக்கிவிட்டார், அரிய தம் ஒளியால் நிறைத்து விட்டார். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், மறை மக்கள் யாவரும் கூடுங்கள், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் பெயர் சொல்லி பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்களே, இன்று குழந்தை இயேசு புனித தெரசாவினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். இளமையிலேயே தன்னுடைய உயிரை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டார். ஆகவே இந்த புனித வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை செலுத்துவோம். மேலும் இந்த மாதத்தின் முதல் நாள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும்படியாகவும் நம் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கடையான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரித்தாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குளித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கல் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமத்தப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 131, 1-3 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இச்சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவர் விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளையை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நீங்கள் சிறு பிள்ளைகளாக மாறாவிட்டால் விண்ணரசு சேர மாட்டேன் என்று சொல்கிறார். இன்றைய தினம் புனித குழந்தை திரைசம்மாள் விழாவை கொண்டாடுகின்றோம். 24 வயதிலேயே திருச்சபையிலே பெரிய புனிதராக வந்தவர். மறை வல்லுனர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு உயர்ந்த சிறந்து விளங்கியவர். ஒரு குடும்பத்தில் 4 பொம்பளை பிள்ளைங்க, 4 பேரும் கன்னியரிடத்தில் சேர்ந்தாங்க. கடைசியாக இந்த சகோதரி குழந்தை திரைசம்மாள் இவங்க சபையில் சேரணும்னு சொன்னப்போ தடை சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வயசு 14 கூட ஆறவில்ல. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, பாப்பானவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்ப நேரடியாக பாப்பாட்ட கேட்குறாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் கண்ணீரில் சேரணும் அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியம், ஏன்னா சிறு பிள்ளையாக இருக்குது, எப்படி இதை போய் சேர்க்கறதுன்னு. ஆனால் அந்த சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவரிடத்தில் விளங்கிய ஆழ்ந்த விசுவாசம், அன்பு, இதனை பார்த்து பாப்பா ஆண்டவரை அவருக்கு அனுமதி கொடுக்கிறார் இல்லை கல்லீர் இழுத்து சேருவதற்காக. ஆர்வத்தோடு சேர்ந்து 10 ஆண்டுகள் கண்ணீர் இழுத்து நாங்கள் வாழ்ந்தது 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகளிலே எவ்வளோ பெரிய சாதனை! அவங்கள பற்றி சொல்ல வேண்டும், நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். அவங்க எழுதிய புத்தகத்தில் இந்த கருத்தை எழுதியிருக்காங்க. உடல்னு சொன்னால் எல்லா வகையான உறுப்புகளும் இருக்கின்றன. மறையுடல், திருச்சபை என்றால் மறையுடல், இதிலே எல்லா வகையான உறுப்புகள் இருக்கின்றன. இறைவாக்கினர் இருக்கின்றார்கள், குருக்கள் இருக்கின்றார்கள், ஆயர்கள் இருக்கின்றார்கள், பாப்பாளர் இருக்கின்றார், எல்லாரும் இறை மக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த மறையுடலுடைய உறுப்புகள். அப்படி என்றால் இந்த மறையுடலில் இதயம் இருக்க வேண்டும். அந்த இதயம் இருக்குமானால் அதுதான் என்னுடைய இடம். தன்னுடைய இடம் எது? அவராகவே நியமிக்கின்றார். இதயம்தான் என்னுடைய இடம். ஆண்டவருடைய இதயம், திருச்சபையினுடைய இதயம். ஆகவே நான் கிறிஸ்துவின் இதயமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, இதயம் என்றால் என்ன? அன்பின் பிறப்பிடம், இருப்பிடம். ஆகவே அன்பு தான் பிறப்பிடமாக இருக்கின்ற இதயத்திலிருந்து வருவது. அந்த அன்பை தான் நான் கொண்டாட விரும்புகின்றேன், அதைத்தான் நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. சிறு வழி என்று சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையை சிறு வழின்னு சொல்லுவாங்க.
சிறு வழின்னா என்ன? தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை அன்பு செய்வது சிறு வழி. ஆனால் எப்படி அன்பு செய்வது? சின்ன சின்ன காரியங்களை செய்து தான் பெரிய காரியங்களை அவங்க சாதித்தாங்க. அன்பு செய்கிறதுல இயேசுவை அன்பு செய்கிறதுக்கு பாவம் செய்யாமல் இருக்கணும், அடுத்தவர் பாவம் செய்யாமல் தடுக்கணும். அவர் செய்த பெரிய சாதனை இது தான். சிறு வழி என்று சொல்கின்ற பொழுது சின்ன சின்ன ஜெபமாக தான் இருக்கலாம், சின்ன சின்ன ஒருத்தல் முயற்சிகளாக இருக்கலாம். எந்த அளவுக்குன்னா, தரையில் தூசி கலந்ததுன்னா அந்த தூசியை எடுத்து குப்பையில் போடுவாங்க. அது ஒரு பெரிய காரியம், அன்பின் சாதனை. அவங்களுக்கு அது அன்பின் சாதனை. சேர்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த தூசியை கொண்டு போடும்போது கூட, கடவுளே இந்த தூசியை நான் குப்பை தொட்டில் போகிறேன், எனக்கு ஒரு ஆன்மா கொடுக்கணும், கண்டிஷனில் தான் பேசுவாங்க. அது சாப்பிடும்போது கூட ஒரு வாய் வைக்கும்போது சேர்த்துக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட், இந்த உணவை நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒரு ஆன்மா கொடுக்கணும். எல்லா காரியங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய பெரிய சாதனை கொண்டு வந்தது. அந்த குழந்தை சமாளிடத்தில் விளங்கிய சிறு வழி, அன்பின் வழி, இது தான் விண்ணகத்துக்கு சுருக்கமான வழி. இதைத்தான் அவர்கள் கற்பித்தார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள். சிறு பிள்ளைகளை போல் இருப்பது என்றால் என்ன? பாவத்தை விலகி இறைவனோடு இணைந்திருப்பது. இறைவனோடு இணைந்திருப்பது என்றால் என்ன? அருட்சாதன வழியாக இணைந்திருப்பது. ஆக இப்பேற்பட்ட ஒரு இணைப்பு. நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். செடியோடு ஒன்று திருக்கின்ற கிளையானது சாரத்தை எடுத்து நன்றாக கனி தரும். நாம் எல்லோரும் அவ்வாறு தேவனுக்கின வழியாக இயேசுவோடு ஒன்றாக இணைந்திருப்போமேயானால் இயேசுவின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். இதுவே சிறந்த வழி, சிறிய வழி. சின்ன சின்ன காரியங்களை சாதித்துத்தான் அவர் விண்ணகம் சென்றார். பெரிய சாதனைகள் அல்ல, சாதாரண வாழ்க்கை, எளிய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் தான் செய்த எல்லா செயல்களும் அன்பின் செயல். எதை செய்தாலும் அன்பின் அடையாளமாக, அன்பிற்காக, இயேசுவின் அன்பிற்காக அவர் செய்து சாதித்தார். நம்மிடத்திலும் அதே அன்பு இருக்க வேண்டும். எந்த காரியங்களை செய்தாலும் இயேசுவின் அன்பிற்காக நாம் செய்தோம். அவ்வாறே இந்த சிறு வழியை கடைபிடித்து விண்ணகம் சேர முடியும். ஆமென். உள்ளும் புறமும் வெண்மையாக வேண்டுமே, சொல்லும் பொருளும் உண்மையாக வேண்டுமே. உள்ளும் புறமும் வெண்மையாக வேண்டுமே, சொல்லும் பொருளும் உண்மையாக வேண்டுமே. கல்லும் முள்ளும் எரிந்து போக வேண்டுமே, கல்லும் முள்ளும் எரிந்து போக வேண்டுமே. கருணை வெள்ளம் என்னில் கசிய வேண்டுமே. படைப்பு என்னை ஆக்கி உனக்கு தருகின்றேன், பருவகால பயிர்களாக முளைக்கின்றேன். அப்பரசத்தில் ஒன்று பட்டு நிற்கிறேன், உப்பு சாரம் உள்ளது போல் வாழ்கிறேன். அப்பரசத்தில் ஒன்று பட்டு நிற்கிறேன், உப்பு சாரம் உள்ளது போல் வாழ்கிறேன். தப்பு ஒன்றும் செய்யவில்லை இறைவனே, தப்பு ஒன்றும் செய்யவில்லை இறைவனே. குப்புறவும் பாதம் வீழ்ந்தேன் பலவனே. அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக உன்னை கேட்டதாபடி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினையை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மிடனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வேத்ததகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வான்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானோர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற குழந்தை திரைசம்மாள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடுதலும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தே. ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தே. எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன் அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடைய. வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடைய. இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். தீமைகள் பாவங்கள் விலகிடவும், தெய்வீக அன்பை உணர்ந்திடவும். தீமைகள் பாவங்கள் விலகிடவும், தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும். இறைவனில் இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும். இதயத்தின் ஆழத்தில் முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ
முடிவெடுத்தேன். இறையருள் இவ்வுலகில் வந்திடவும் எங்கும் சமத்துவம் நிறைந்திடவும். இறையருள் இவ்வுலகில் வந்திடவும் எங்கும் சமத்துவம் நிறைந்திடவும். மறைநூல் வழியில் வாழ்ந்திடவும் மறைநூல் வழியில் வாழ்ந்திடவும். மனநிறைவுடனே முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடிட பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடமும் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ
எமக்கு கற்று தந்தாயே. மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். மனிதனாய் பிறந்த மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உந்தன் தோள் மீதிலே எங்கள் இயேசு தெய்வம் கண்ணுறங்கிட நீ பிறந்தார். உந்தன் தோள் மீதிலே எங்கள் இயேசு தெய்வம் கண்ணுறங்கிட நீ பிறந்தார். நீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.